வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசியில் இருக்க கங்கை நதியோட வரலாறு தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க காட் அப்படிங்கிறது என்னென்னா படிக்கட்டுகள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சில காட் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 84 காட் இருக்குது. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் காசியை பற்றின வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொத்த காசியுமே இந்த வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆங்கிளில் மேக்ஸிமம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா காசிக்கு வந்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா விஸ்வநாதரை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்க்காத நிறைய பேரும் பார்க்கணும். காசிக்கு வர முடியாத நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை சூழ்நிலை அவங்களுக்கு சரியில்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஆங்கிளில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். காசியில் இருக்க இந்த கங்கை நதியோட வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த கங்கை நதி இமயமலையில் உள்ள கங்கோத்ரி பாறையில் தோன்றுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நதி வந்து இந்தியாவோட மிக புனிதமான நதி அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. இதோட புராதன வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கங்கை தேவி வானுலகத்திலிருந்து பூமிக்கு வந்ததாக புராணங்கள் கூறப்படுது. இந்த பகீரதன் என்ற அரசன் தன் முன்னோர்களுக்காக பாவங்களை போக்க கடுந்தவம் செய்தார். அதனால் கங்கை பூமிக்கு இறங்கி அதன் வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமான் வந்து தன்னோட ஜடையில் தாங்கினார். அதனால தான் கங்கை மாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கங்கையை அழைக்கிறோம். இந்த கங்கை கரையில் தான் மகதம், காசி, கோசலம் போன்ற பேரரசெல்லாம் வந்து உருவானது. புத்தரும் மகாவீரரும் இந்த பகுதியில் தான் உபதேசங்கள் வந்து மக்களுக்கு செய்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடலிபுத்திரம், அதாவது பாட்னா போன்ற நகரங்கள் வளர்ச்சி அடைந்தது இங்கே தான். மௌரியர், குப்தர், முகலாயர்கள் அவங்களோட காலத்திலையும் இந்த கங்கை நதிக்கு வந்து முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காசியில் நீங்கள் எங்கேயுமே தமிழ் அப்படிங்கிறதே பார்க்க முடியாது. இந்த ஒரு இடத்த தவிர இது ஒரு சிவன் கோவில். இந்த சிவன் கோவிலில் தான் தமிழ் அப்படின்றது எழுதியிருக்கும், சிவ சிவா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, கோவில் கோபுரம் எல்லாமே இந்தியா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பயன்படுத்தி அங்கே நம்ம எப்படி கட்டியிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள் தமிழ். அதாவது நார்த் சைடில் போனால் தமிழ் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். அதுவும் காசியில் இங்கே ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வாரணாசியில், அதாவது காசியில் படகு சவாரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதுவும் காலையில் சூரிய உதயத்தின் போதும் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மறைவும் போதும் வந்து பார்த்திங்கன்னா படகு சவாரி போகும்போது மனசுக்கு வந்து ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அதுவும் இந்த கங்கை கரையில் உள்ள காட்கள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டுகளில் நிறைய பூஜைகள், தீப ஆராதனைகள், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு வந்து விருந்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சடலங்களை எரிக்கிறதும் இந்த கங்கை கரையோரத்தில் தான் எரிப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரா காட். இங்கேயும் சடலங்களை எரிப்பாங்க. எரிக்கிறதுக்கு முன்னாடி சடலத்தை வந்து அதோட புனிதத்தன்மையை இது பண்ணுறதுக்காக இந்த தண்ணியில் வந்து முழுகி எடுப்பாங்க. அப்படி முழுகி எடுத்துட்ட அப்புறம் அவங்களோட பாவங்கள் கழிஞ்சு புனிதத்தன்மை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த இடம் தான் அது. இது எரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே சடலங்கள் தான். இங்கேயும் எரிஞ்சிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் மணிகர்ணிகா காட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கேயும் சடலங்கள் வந்து எரிஞ்சிட்ருக்கும். 24 மணி நேரமும் அணையாமல் எரிஞ்சிட்ருக்கும் அங்கே நெருப்பு. அது மட்டும் இல்லாமல் சடலமும் அந்த மாதிரி தான். எப்பயுமே 24/7 எல்லா நாளுமே சடலங்கள் எரிஞ்சிட்ருக்கும். இந்த கங்கை நதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போனாலும் சரி, கம்மியாக போனாலும் சரி, எப்பயுமே அந்த இடம் சடலங்களை வந்து எரிச்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கங்கை நதியோட இன்னொரு கரை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சைடு, ரைட் சைடில் ஒரு சைடு இருக்குது. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒட்டக சவாரி அந்த மாதிரிலாம் வந்து குடிசைகள் போட்டு தங்கி நிறைய சவாரி செஞ்சிட்ருக்காங்க. ஒட்டகம், யானை, அந்த மாதிரி குதிரை, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து காட் இருக்கும், ரைட் சைடில் வந்து சவாரி செய்யலாம். நம்ம இப்போ சென்டரில் வந்து படகு சவாரி செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் படகு சவாரி பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு 100 rupees, 150 rupees அந்த பட்ஜெட்டில் பேசுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஏமாந்தோம் அப்படின்னா அவங்க 500, 1000 அந்த மாதிரிலாம் பேசிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் போய் ஏமாந்துடாதீங்க. ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் 100 ரூபா, 150 ரூபா தான். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees கொடுத்தேன். அப்படியே போட்டில் ஏறின உடனே இந்த கங்கை கரை எந்த லாஸ்ட்லேருந்து
அந்த லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து அதே இடத்துல விட்டுருவாங்க. நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா 500 என் கூட வந்தவங்களாம் சில பேர் 500 1000லாம் பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு கரை தெரியும் பாருங்கள், குடிசை அந்த மாதிரிலாம் தெரியும். மீன் பிடிக்கிறது அதே மாதிரி நடக்கும், நிறைய நடந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் படகு சவாரி வந்து நிறைய இங்கே ஃபேமஸே வந்து பார்த்திங்கன்னா கங்கை நதியில் படகு சவாரி செஞ்சிட்ருப்பாங்க மக்கள் எல்லாருமே. இந்த கங்கை நதி வந்து உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம் வழியாக போயிட்டு வங்காள விரிகுடாவில் கலக்குது. இதுதான் இந்த தண்ணி வந்து போயிட்டு சேர்ற இடம். இங்கே இருக்கிற படிக்கட்டுகளை தான் நம்ம காட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நதிக்கரையில் அமைக்கப்பட்ட படிக்கட்டுகள் தான். இந்த கங்கை நதிக்கரையில் நூற்றுக்கணக்கான காட்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம், சமூகம், வாழ்க்கைக்கு தேவையான சடங்குகளை செய்கிறதுக்காக அந்த காட், அதாவது அந்த படிக்கட்டுகளை வந்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த காட்டோட முக்கியத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையோட மறுசுழற்சியை தான் காட்டுது. அதாவது பிறப்பு, வாழ்க்கை, மரணம், முக்தி அப்படிங்கிறது மோட்சம். இதுதான் அந்த காட்டோட முக்கியத்துவமாக கருதப்படுவது. இந்த காட் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நதிக்கரையில் பாதுகாப்பாக இறங்கவும், நீராடவும், சடங்குகள் செய்கிறதுக்கும் இந்த படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அரசர்கள், ஜமீன்தார்கள், பணக்காரர் வந்து புனித நோக்கத்திற்காக இந்த காட்டை வந்து, அதாவது அந்த படிக்கட்டுகளை வந்து கட்டினாங்க. அதனால் ஒவ்வொரு காடும் தனி பெயர், தனி வரலாறு கொண்டது. அதையும் நம்ம அதில் பார்க்கலாம். காட் அப்படிங்கிறதோட வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, நீராடும் காட்கள், பூஜை மற்றும் ஆரத்தி காட்கள், சுடுகாடு காட்கள் அப்படின்னு நிறைய பிரிக்கிறாங்க. இந்த சுடுகாடு காட்களில் இறுதி சடங்கு நடைபெறும். மரணம் வந்து இங்கே பயம் இல்லை, அது ஒரு விடுதலை, தீ எப்போதும் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் சொல்கிறாங்க. மணிகர்ணிகா காட், ஹரிச்சந்திரா காட்லாம். அதே மாதிரி வந்து பூஜை ஆரத்தி நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டில் நடக்கும். அதே மாதிரி புனித நீராடுக்கான பயன்படும் இடம்ன்றது தஸ்வஸ்மேதே காட், ஆசி காட், இது 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா புனித நீராடலாம் மக்கள் வந்து. இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க லெஃப்ட் சைடு இதில் மொத்தம் எத்தனை காட் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 84 காட் இருக்குது. என்னென்ன காட் அப்படின்னா, ஆஷி காட், கங்கேஸ்வரா காட், ரேவா காட், துளசி காட், கேதார் காட், ஹரிச்சந்திரா காட், கலி காட், துர்கா காட், ஹனுமன் காட், லோலார் காட், ஜானகி காட், கேரளா காட், காஷி காட், சதுர்புஜ் காட், பஞ்சகங்கா காட், பிரத்யும்னா காட், மான்மந்திரா காட், மிர்கி காட், லாலிதா காட், ராஜா காட், தசாஸ்மேவ காட், பிரயாக் காட், அக்னி காட், கங்கா மால் காட், சர்ணாநாத் காட், மந்தாகினி காட், மகேஸ்வர காட், விஷ்ணு. இந்த மாதிரி நிறைய காட் இருக்குது. ஸோ எல்லா காட்டுமே நீங்கள் பார்க்கலாம், எந்த காட்டும் மிஸ் பண்ணாதீங்க 88 காட்டில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டிங் போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுற டைம் மேக்ஸிமம் காலையில், அப்படி இல்லைன்னா ஈவினிங்காக போங்க. ஏன்னா காலையில் அப்படின்னா கங்கா ஆரத்தி பார்க்கலாம், ஈவினிங் அப்படின்னும் போது கங்கா ஆரத்தி பார்க்கலாம். அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் காலையில் இல்லைன்னா ஈவினிங் போங்க. அப்படி போகும்போது அவங்கக்கிட்ட மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பேரம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேரம் பேசுங்க. தண்ணியில் வந்து உங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைல் அந்த மாதிரிலாம் கீழே வந்துச்சுன்னா எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கேன் ஒன்று வாங்கிட்டு போயிடுங்க போட்டிங் போகும்போது, ஒரு 5 லிட்டர் கேனோ 2 லிட்டர் கேனோ. ஏன்னா இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இதுதான் அந்த தீர்த்தம். இதிலிருந்து தான் நாங்கள் அந்த தீர்த்தத்தை மொண்டுக்கிட்டு வந்தோம். அதனால தான் சொல்கிறேன், இந்த தீர்த்தத்தை இங்கேருந்து மொண்டுட்டு போகலாம். நீங்கள் கேனை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நடு நதியில் போகும்போது அங்கே நம்ம பிடிச்சிக்கலாம். இங்கே
படகு சவாரியை பொறுத்தளவுக்கு நார்மல் போட்டிலேருந்து டபுள் ஃப்ளோர் போட் அந்த மாதிரி ஷிப் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையான லக்ஸுரிஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் போனீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்கும். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் மணிகர்ணிகா காட். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிணங்களை புனிதம் பண்ணி எரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த காட்டில் தான், இதுதான் அந்த மணிகர்ணிகா காட். இதில் பாருங்கள், அப்படியே அந்த விறகு எல்லாமே கரையிலே அடுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ மழை வந்தாலும் சரி எல்லாமே இது இப்படியே தான் இருக்கும். சம்டைம்ஸ் இதை மூடி வைப்பாங்க மழை வந்தால், ஆனால் அந்த விறகுலாம் எடுக்க மாட்டாங்க, அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அங்கே 24 மணி நேரம் சடங்குகள் எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால விறகு கொண்டு வந்து வச்சுட்டு அடுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து எதுக்குமே டிமாண்ட் இருக்காது, நெருப்பும் அணையாமையே இருக்கும். போட்டில் ஏறும்போது குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி இருந்தால் லேடிஸை வந்து கையை பிடிச்சி, குழந்தைங்களையும் லேடிஸையும் கையை பிடிச்சி கூட்டு உட்கார வச்சு ஏற்றிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஒரு போட்டை தாண்டி இன்னொரு போட்டை தாண்டி மேலே ஏறி வரா மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ரொம்ப சிரமமாக இருக்கும், குழந்தைங்க பயப்படும், அதே மாதிரி பெரியவங்களும் பயப்படுவாங்க. லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் நீங்கள் தயவு செஞ்சு போட்டிங் போகாதீங்க. ஏன்னா நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். சப்போஸ் போட் ஏதோ ஒன்று அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி வேணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் இங்கே போட் ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால லைஃப் ஜாக்கெட் போட மாட்டாங்க. பட் ஆனால் பேசஞ்சர் கண்டிப்பாக நம்ம அதை போட்டு தான் ஆகணும். போட்டில் போகும்போது ஒரு போட்டு இன்னொரு போட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு போகும். கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும், பட் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ பாருங்கள், எனக்கு ஃப்ரண்ட்டில் 2 போட் போயிட்டுருக்கு. ஆனால் இன்பியூட்டிவில் இந்த போட் போகிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த சைடு பாருங்கள், ஒட்டகம், குதிரை எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வேணுன்றவங்க சவாரி பண்ணிக்கலாம். இதுவும் கங்கை நதியோட அந்த கரை தான், அக்கரை இக்கரைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கரை. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரை ஈஸியாக நமக்கு தெரியுது. இதே தண்ணி ஃபுல்லாக போச்சுன்னா அந்த சைடில் இருக்கவங்க எல்லாமே இந்த சைடு வந்துடுவாங்க. அங்கே எதுவுமே சஃபாரி எதுவுமே நம்ம போக முடியாது. அங்கே வந்து ஃபிஷ்ஷிங் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த சைடு நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் போனப்போ காசியில் கொஞ்சம் ஹெவி க்ரௌடு. ஏன்னா நாங்கள் சாமி பார்க்கவே ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு. அதேமாரி காலபைரவரை பார்க்க ஒரு 6 ஹவர்ஸ் ஆச்சு. இங்கே போட்டிங்க்கு வந்தோம். போட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக தான் இருந்தது. க்ரௌடு இன் த சென்ஸ் நமக்கு முன்னாடி நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க, அவங்க கூட ஜாயின் பண்ணி கம்பைன் பண்ணி அப்படி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டேஸில் போனால் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு க்ரௌடில் மாட்டி தவிக்க மாட்டீங்க. காசியை இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது சொல்கிறேன், அதுவும் இந்த கங்கை நதியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும், மன அமைதியும் கிடைக்கும். ஏன்னா நம்ம காசிக்கு போகிறதே இந்த மன நிம்மதிக்காகவும் மன அமைதிக்காகவும் தான். இந்த படகு சவாரி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைவடையும். படகு சவாரி செஞ்சிடாமல் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா படகு சவாரி செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு முழு திருப்திங்கிறது கிடைக்கும். ஏன்னா காசியை நீங்கள் போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வந்துடுவீங்க. ஆனால் அங்கே இருக்கிற இடங்களை பார்க்காம தரிசனம் பண்ணாமல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு வர்றதே என்னை கேட்டால் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக எல்லா இடத்துக்கும் போயிட்டு எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ பிளான் பண்ணி கரெக்டாக போயிட்டு கவர் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம எல்லா ரைடும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக்கை, அதாவது இந்த போட்டை வந்து பார்க் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் ரைட் சைடில் அப்படியே ஓரம் கட்டுறாங்க. இங்கே வந்து ஒரு கயிறு போட்டு இன்னொரு போட்டில்
கட்டி இழுப்பாங்க. அப்படி இது பண்ணும்போது ஒரு போட்டை தாண்டி இன்னொரு போட்டு போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக அவங்க கையை பிடிச்சி கூப்பிட்டு போங்க கரைக்கு போகும்போது. ஏன்னா நேராக கரைக்கு போய் நிற்காது, ஒரு போட்டு தாண்டி இன்னொரு போட்டு தாண்டி அப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ என் கூட வந்து இந்த படகு சவாரி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.